ஒரு 7 வயசு குழந்தைக்கும், 2 1 வயசு குழந்தைக்கும் அம்மாவா இருக்கிற அனுபவத்துல சொல்றேன். குழந்தைங்க ஒரு 4 வயசு ஆகுறதுக்குள்ள அவங்க கூட எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நமக்கு டயர்டா இருக்கும், ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும். இவங்கள கொஞ்ச நேரம் யாராவது வச்சுக்க மாட்டாங்களா? அப்படின்லாம் தோணும். ஆனா அவங்க 4 வயசு ஆனதுக்கப்புறம் ஸ்கூல் போயிருவாங்க பாருங்களேன், அப்போ நமக்கு ஒரு வெறுமை வரும். இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தைங்க நம்ம கூட இருந்திருக்க கூடாதா? அப்படிங்கிற மாரி தோணும். ஏரியாவே எனக்கு அந்த மாதிரி தான் தோணும். இன்னும் இந்த குழந்தை சின்னதாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா இப்ப காலையில 8 மணிக்கு ஸ்கூல் போவாங்க, 4 மணிக்கு ஓதுற கிளாஸ் போவாங்க, திரும்ப 5:30 மணிக்கு டியூஷன் போவாங்க, 8:30க்கு தான் வரும். 1 மணி நேரம் கூட அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளேயே தூங்கிரும் சாப்பிட்டுட்டு. குழந்தைங்க வந்து ஒரு 1 வயசு வரைக்கும் ரொம்பலாம் பேசாது. அது கூட நம்ம ரொம்ப நிறையலாம் விளையாட முடியாது. பாதி டைம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த 1 1/2 வயசுக்கு மேல பேச ஆரம்பிப்பாங்களா, நமக்கு தினமும் ஒரு சர்ப்ரைஸ் குடுப்பாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு செயல் செய்வாங்க. அது நமக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அதை என்ஜாய் பண்ணுங்க. 4 வயசு வரைக்கும் மட்டும் தான் நம்ம கூடயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிப்பாங்க. எல்கேஜில சேர்ப்போம், அப்போ ஹாஃப் டே ஸ்கூல் இருக்கும், அப்புறம் யூகேஜி ஃபுல் டே ஸ்கூல் வரும், அப்புறம் டியூஷன் போடுவோம், எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கூட அவங்க இருக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. அதனால இப்போவே அவங்கள எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ, அவங்கள இந்த உயிர் வரைக்கும் அனுபவிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு அனுபவிச்சுக்கோங்க அவங்க கூட இருக்கிற டைமை. ஒரு 4 வயசு வரைக்கும் நம்ம அந்த குழந்தைங்க கூட இருக்கோம்ல, அந்த மெமரிஸ் வந்து நம்ம லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம். நான் ரியா கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் நினச்சி பார்ப்பேன். அது அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும், நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கும். ஆமாம் 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 ஆமான்னு கேட்கும். ஆமாம்மா ஆமாம்மான்னு சொல்லி முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ அது கூட உட்காந்து பேசவும் முடியாது, அதுக்கு நம்ம கூட பேசவும் பிடிக்கிறது இல்லை. இப்போல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம்.